ஆப்பம். ஆப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்களில் 2 பச்சரிசி, 2 கப்பு பச்சரிசி, 2 கப்பு புழுங்கல் அரிசி அல்லது இட்லி அரிசி, ஒரே ஒரு டீஸ்பூன் உளுந்து, தேங்காய், துருவின தேங்காய், அது நல்லா இளநீர், நம்ம கோகனட் வாட்டர் அந்த இளநியோடு சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா ஊற வச்ச அவுல், அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சமைச்ச ஒரு கை குக் பண்ண ரைஸு ஒரு கை போட்டு அரைச்சிக்கணும். அந்த அரைச்சி வச்ச மாவில் இந்த அரிசியோ அல்லது அவுலோ ஊற வச்சதை வச்சு நல்லா கலந்துடணும். தனியாக அரைச்சி நல்லா கலந்துட்டு சுவைக்கு ஏற்ப உப்பு, நல்லா அது முடிஞ்சதுக்கப்புறம் அழகாக அதை 3 மணி நேரத்துக்கு மேலே விட்டுறணும். ஃபெர்மெண்டேஷன் ஆகணும். இல்லை நைட்டு நம்ம அரைச்சி வச்சோன்னா அடுத்த நாள் காலையில் ஆப்பம் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை காலையில் அரைச்சி வச்சோன்னா நமக்கு ஈவினிங் டிஃபனுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது அந்த ஆப்பச்சட்டிலே தான் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு அந்த குழிவான பாத்திரம் கிடச்சா கூட நல்ல மையாட்டம் அரைச்சி வச்சு அது ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு ஒரு கரண்டி மாவு அதை ஊற்றி அப்படியே ஒரு சுற்றிட்டு அதை மூடி வச்சிடணும். எண்ணெயே வேண்டாம். அப்படி வேணும்னா, ஏன்னா நான்ஸ்டிக் தான் இருக்கும் யூஸ்வலாக, அப்படி வேணுன்னா கொஞ்சம் எண்ணெயில் தொடச்சிக்கலாம். அந்த ஆப்பச்சட்டியை தொடச்சிட்டு மூடி வச்சா கரகரன்னு ஓரம் முழுக்க இருக்கும். அப்போ நம்ம பக்குவமாக அதை எடுத்து அப்படியே சொலையாட்ட வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நிறைய பேர் தேங்காய் சட்னி இல்லை கடலை குழம்பு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய ஆப்ஷன், நான் தேங்காய் சட்னி அரைக்க மாட்டேன். ஏன்னா இதுலேயே நிறைய தேங்காய் சேர்த்திருக்கோம், கோகனட் வாட்டர்லாம் சேர்த்திருக்கோம். ஸோ தக்காளி தொக்கு அந்த மாதிரி, நான் கடலை குழம்பு கூட ஓகே தான். சாப்பிடும் பொழுது 4 ஆப்பம் சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்ல வயிறு ரொம்ப, குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஆப்பத்தை நம்ம செஞ்சு பார்க்கலாம். கிறிஸ்பியாக இருக்குது.